அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி இன்னைக்கு மாலை ஆரம்பிக்கும். 2ஆம் தேதி இல்லையா, இன்னைக்கு மாலை 6:43 மணித்துளிகளுக்கு ஆரம்பித்து நாளை மாலை 4:42 வரையிலும் வந்துட்டு இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நீடித்திருக்கும். அப்போ அந்த கிரிவலம் செல்வோர்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு கிரிவலம் செல்வது உத்தமம். ரொம்ப அற்புதமான நாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இன்றைக்கி நடராஜர் அபிஷேகம் வந்துட்டு நடக்கும் ஆலயங்கள் எல்லாமே. நாளை காலை பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பான நிகழ்வு எல்லா சிவாலயங்களிலும் நடைபெறும். நம்ம அங்கே போய் கண்டிப்பாக அதை தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். ரொம்ப முக்கியமாக நாளைய தினம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை விரதமும் வரும். அதாவது ஆருத்ரா தரிசனம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டமே பௌர்ணமியும் திருவாதிரையும் இணையக்கூடியது அப்படிங்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிரை விரதம் இருப்பவர்கள், பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் எல்லாருமே நாளை காலையிலேருந்து விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்துட்டு அந்த திதி கணக்கு வச்சு இன்னைக்கு மாலையே கூட ஆரம்பிச்சிடுவாங்க. அது அவரவர் கொண்டுள்ள வழக்கத்தை பொறுத்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான நாளுங்க, ரொம்ப அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இதில் பௌர்ணமிக்குன்னு சிறப்பு இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம கிரிவலம் போகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். சித்த பெருமக்களை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த நாளில் தான் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். மௌன விரதம் இருக்கிறதுக்கு அப்படின்னு நாள் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி திதியில், எந்த மாதம் வந்தாலும் சரி, அந்த பௌர்ணமி திதியில் பௌர்ணமி விரதம் கடைபிடிக்கிற அதே சமயத்தில் நீங்கள் மௌன விரதத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா பயங்கரமான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். தேவையில்லாத பேசுறதை இன்னைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படிங்கிறனால அந்த விரதத்தை இன்னைக்கு கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அம்பிகையை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருக்க ஆலயங்களாக இருக்கலாம் அல்லது குலதெய்வ ஆலயங்களாக இருக்கலாம். எந்த ஆலயத்திலும் அம்பிகை வீட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது எண்ணிய காரியத்தை ஈடேற்றும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்றைய நாளில் செய்கிறது அன்னதானம் செய்யறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னாலும் இதை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். சத்யநாராயணர் பூஜை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சத்யநாராயணர் பூஜை செய்வதற்கு ஏற்ற திதி அப்படின்னு சொன்னாலும் இந்த பௌர்ணமி திதியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக இறைவனுடைய அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதில் முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னம்னா அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நாளைக்கு மதியம் அந்த 3:42 மாலை 5:42 வரையில் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம் சோடசக்கலை நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சித்தர்களால் அருளப்பெற்றது, அவர்களால் நமக்கு வழிகாட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு அற்புதமான நேரம். அந்த நேரத்திலே நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சு நம்ம மனதார வேண்டிக்கணும் என்ன வேணுமோ. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை, கடன் பிரச்சனை தீரணும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இறைவனிடம் நம்ம கேட்டுக்கொள்கின்றோம், விண்ணப்பம் வைக்கின்றோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. விளக்கு பூஜை, குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறத நடத்துவாங்க. ஆலயங்களில் நடைபெறுகிறது அப்படிங்கும் போது அங்கு சென்று கலந்து கொள்வது அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்தது அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது. எக்காரணம் கொண்டும் தவற விட்டு விடாதீர்கள். சில பேர் அந்த பௌர்ணமி நிலவு வந்ததுமே அந்த நிலவுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து வழிபாடு செய்வாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயம். முடிஞ்சால் நீங்களும் செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். மறக்காம உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.